800க்கு முன்னாடி ஆண்களுக்கு நிரந்தர அனுபவம் உரிமை நிலத்தில் இல்லாததால் பெண்களுக்கு எதுவுமே இல்லை. 1800 to 900க்கு அப்புறம் பெண்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிவில் ரைட்ஸ்க்கு வந்தாங்க. அப்போ தான் சதி ஒழிக்கிறாங்க. அப்போ தான் வந்து படிக்கணுன்ற சண்டையெல்லாம் வருது. அப்போ தான் வெளியே வரணுன்றலாம் போராட்டம் நடக்குது. வீட்டை விட்டு வெளியே வரணுன்ற போராட்டம்லாம் நடக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. 1913 இந்து பெண்கள் முஸ்லீம் பெண்களுக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கும் அவர்கள் உரிமைப்படி அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கிடச்சிச்சு. இந்த இந்து பெண்களில் மட்டும்தான் வந்து 1927 ஜீவனாம்சம் மட்டும் வச்சுக்கலாம், விற்கக்கூடாது. 1954 அப்பா சொத்தில் மட்டும்தான் பங்கு உண்டு. நல்லா கவனிக்க போகிறேன். அப்பா சொத்தில் மட்டும்தான் பங்கு உண்டு, தாத்தா சொத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொத்தில் பங்கு உண்டுனாலும் ஊர்பட்ட முட்டுக்கட்டை போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு முட்டுக்கட்டை 1954க்கு முன்னாடி அப்பா வாங்கின எல்லா சொத்துமே, அப்பா வாங்கிய எல்லா சொத்துமே வந்து பூர்வீக சொத்து, தனி சொத்து கிடையாது. அதற்கப்புறம் வந்து இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, HUF, கோப்பர்சனரி ஃபேமிலி, பிஸ்னஸ் ஃபேமிலி இப்படிலாம் போட்டு பெண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியும், அதற்கப்புறம் இந்த தயாபாகான்னு சொல்கிறோம் பாருங்கள், மித்தாச்சாரன்றல இந்த தயாபாகா ஃபேமிலியில் வந்து கர்த்தாவே முக்கியமான ஆள். கர்த்தா வடக்கே வந்து தயாபாகா ஃபேமிலின்ட்டா அங்கே அந்த தயாபாகாவில் அங்கே மேனேஜர், அவங்க மூத்த குடும்ப தலைவர் தான் அவர் சொத்து வச்சுருப்பார். அதனால் அங்கே அப்படி கட்டுப்பாடு ஆகிடும். வாரிசுரிமை சட்டப்படி அங்கே சட்டப்படியே அங்கே பெண்களுக்கு வாரிசுரிமைப்படி, பெண்களுக்கு இல்லைன்னா பெண்களுக்கு இல்லை இப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் 54க்கு அப்புறம் அது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டது. அப்படி கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்பட்டும் பெண்கள், ஃபெமினிஸ்டுகள், இந்த கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள் இவங்கெல்லாம் நிறைய அந்த டைமில் பேச ஆரம்பித்து, எழுத ஆரம்பித்து, இந்த ஆல்ரெடி இந்த இருக்கிற மனு சிஸ்டம் இருக்குல்ல, மனு கோடு, இந்த சிஸ்டத்துக்கு எதிராக வேலை செய்யணும்லாம் சொல்லி அவேர் பண்ணுவோம். ப்ரெஷர் தாங்க முடியாமல் அடுத்து வந்து நோஷனல் பார்ட்டிஷன் ஒரு புதிய கண்டுபிடிப்பை, உலகத்திலே இல்லாத கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. இந்த நோஷனல் பார்ட்டிஷன் அப்படின்றது தான் வந்து செத்துப்போன அப்பனுக்கு செத்துப்போன குடும்ப தலைவனையும் ஒரு ஆளாக போட்டு பங்கு பிரிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆக இதெல்லாம் நடந்துச்சு. இதில் பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த கோப்பர்சனரி, இந்த நோஷனல் பார்ட்டிஷன், இந்த HUF எல்லாம் தடை செய்யப்பட்டு கிடந்தது. அதுக்கப்புறம் அது மறுபடியும் வந்துச்சு. அப்படி மீதி தமிழ்நாட்டில் அப்படியே இருந்தது அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு இப்படியே புரிஞ்சுட்டு வாங்க. 1989 பூர்வீக சொத்தில் தானே உரிமை இல்லைன்னுச்சு. பூர்வீக சொத்தில் உரிமை உண்டுன்னு வந்துருச்சு. ஆனால் நம்ம ஆளுங்க 1989க்கு முன்னாடி நல்லா கவனிங்க, அவங்க அந்த பெண்ணுக்கு தனி சொத்துலேயே உரிமை இருந்துச்சு, அப்பா சொத்துலேயே உரிமை இருந்துச்சு. அது படித்த பொம்பளைங்க மட்டும் கேட்டு வாங்கிட்டாங்க. படிக்காத பொம்பளைங்க, விவரம் தெரியாத பொம்பளைங்களாம் இல்லை, உனக்கு சொத்தில் உரிமை இல்லை, உனக்கு சொத்தில் உரிமை இல்லை, அப்பா சம்பாரித்த சொத்தில் எனக்கு உரிமை இருக்குடா, தாத்தா சொத்தில் தானே எனக்கு உரிமை இல்லை அப்படின்லாம் 1970லையும் 60லையும் பிறந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1960லையும் 70லையும் பிறந்த பொண்ணுக்கு அப்பா சம்பாரித்த சொத்தில் எனக்கு உரிமை இருக்குடா, தாத்தா சம்பாரித்த சொத்தில் தானே எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு எந்த பொண்ணும் கேட்கல. நல்லா மிளகா அரைச்சிட்டானுங்க அண்ணாங்க எல்லாம் சேர்ந்து, எல்லா அக்கா தங்கச்சிக்கும் மிளகா அரைச்சி உனக்கு என்ன பாரு சொத்தில் உரிமை இல்லை, உனக்கு சொத்தில் உரிமை இல்லை, சொத்தில் உரிமை இல்லை, பூர்வீக சொத்தில் தான் உரிமை இல்லை அப்படின்னு எந்த அவேர்னஸும் எதுவும் கொடுக்கல. ஏன்னா படிக்கக்கூடாதுன்றதுல கிளியராக இருந்தாங்க, படித்தா அதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்போ ஏன்னா சொத்துக்கு எங்கே வருது, முதல்ல கல்விக்கு வரணும். +2லேயே 10லேயே 16 வயசுலேயே அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 13 14 வயசில் 60 70 பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க ஒரு 16 17 வயசில் கல்யாணம் ஆகி 30 வயசுக்குள்ளே 8 பசங்க 10 பசங்க பெற்றுரும், டப்பு பெற்றுரும். எப்போ போனாலும் 60 70 பாருங்க. இப்போ தான் ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு பாடாப்பட வேண்டியிருக்கு, நடையாக நடக்க வேண்டியதுக்கு கருத்தரிப்பு மையத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கும். அப்போ என்ன வேலைன்னா இதே தான் வேலை. முதல்ல அவங்கள அமுச்சு விட்ருவாங்க, போய் பிள்ளை பெக்கிற மிஷினை மாறிட்டாங்க பிள்ளை. அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆனதுனால அவங்களுக்கு கேட்க தெரியாது, அப்படியே விட்டுட்டாங்க. அப்படி நிறைய ஏமாந்துட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் வந்து 89ல் தான் வந்து தாத்தா சொத்துலேயும் பங்கு கொண்டு வர்றது. அதற்கப்புறம் மீடியா படிப்பு எல்லாம் கொஞ்சம் அடுத்த தலைமுறை பெண்கள் கொஞ்சம் 80-90களுக்கு அப்புறம் தான் 2 செக்டார் எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று தலித்து செக்டார் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கிறாங்க படித்து, பெண்களும் படித்து வெளியே மேலே வர வைக்கிறாங்க. இந்த 2 கொஞ்சம் நேரம் வருது. அப்போ அவங்க உரிமையை கேட்குறாங்க. அப்போ பெண்களும் வந்து அவங்களோட உரிமையை அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் விடுதலை பத்திரம்னு ஒன்று வருது வேகமாக. விடுதலை பத்திரம் ஏற்கனவே இருக்குது, சொத்தை விட்டு வெளியேறதில்ல. பெரும்பாலும் நீங்கள் பத்திர ஆஃபீஸில் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறத பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க தான் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சொத்தில் ஆளணும் அப்படின்லாம் அவங்கள வச்சு பார்க்கல, அவங்கள வெளியேற்றணும், ஏதாவது பணமாக கொடுத்தோ ஏதாவது நகையாக கொடுத்தோ வெளியேற்றணும்
அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கும் ஆண் இருக்கான். அவன் துண்டு என்னவோ அதை மட்டும் அவன் லேண்ட் என்னமோ 5 ஏக்கரில் 1 ஏக்கர் பிரித்து போட்டு அடுத்த நம்ம ஒன்று எந்த ஆணும் எந்த அண்ணனும் எந்த தம்பியும் பெரிய அளவில் நினைக்கிறது இல்லை. அது வந்து அது சாதாரண ஒரு எஸ்சி எம்பிசி குடும்பத்துலேயே இது நடக்குது. அதே பிசி இதுலேயும் இது தான் நடக்குது. அதே ஃபார்வர்ட் கிளாஸில் அவங்க தான் HUFன்னு அறிவிச்சுக்கிட்டு அன்டிவைடட் ஃபேமிலியாக அறிவிச்சுட்டு அவங்க அது மாதிரி பண்ணிடுறாங்க. ஒரு சாதா உயர் சமூக பெண்ணாக இருந்தால் அது பிராமண பெண்ணாக இருந்தாலும் சரி தான், அது வந்து ஒரு பிள்ளைவாழ் பெண்ணாக இருந்தால் ஒரு முதலியார் பொண்ணாக இருந்தாலும் சரி தான், அது ஒரு எண்ணச்செட்டியார் பொண்ணாக இருந்தாலும் சரி தான், அது வந்து ஒரு பிசி பொண்ணு ஒரு வன்னியர் பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு தேவமார் பொண்ணாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு அருந்ததியர் பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பறையர் பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு தலித்து ஒழுங்குபட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளர் பொண்ணாக இருந்தாலும் சரி, அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தான். அந்த எந்த பெண்ணுக்குமே எல்லா ஆண்களுமே தெளிவாக இருக்கிறான். ஒன்று விடுதலை கொடுத்து வெளியே அனுப்பிடணும், அல்ல HUFகளை உள்ளே கொண்டு வந்து கட்டுப்பட்டில் வச்சுருக்கணும், அல்ல காசாக கொடுத்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு அந்த நிலத்தில் இருக்கணும், நிலத்தில் உட்காரணும், நிலத்தை கட்டுப்பாடு ஆளணும் அப்படின்னு பெரிய அளவில் இல்லைங்க, இன்ன வரைக்கும் இல்லை. அந்த சிந்தனை போக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து காலம் மாறிக்கிட்டே வருது. அவங்க படிக்கிறாங்க, அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களும் சொத்து வாங்குறாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீ, எல்லா பேரியரும் தடை முடிஞ்சிருச்சு, சட்ட ரீதியான தடை முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஆணாதிக்க டாமினேஷன்ஸு அந்த கல்ச்சர் ரீதியாக அது இருந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஆக பெண்கள் உங்களுடைய சொத்துரிமை வரலாறு நீங்கள் நீண்டாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் சொத்தில் அவேர்னஸாக இருப்பீங்க. அதனால் வந்து நிச்சயமாக இந்த வீடியோ பெண்களுக்காகவே தான் நான் பிரத்யேகமாக போட்டிருக்கேன். அதனால் வந்து விரிவாக சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிழைகள் இருக்குமானால் சட்டப்பிழைகள் இருக்காது, ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். நான் எந்த வழக்கரும் படிக்கலை, வாசிப்பு ஞானமும் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களோட கலந்துரையாடி நல்ல வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்களோட அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, புரிய வச்சாங்க இந்த சொத்து சிக்கல்களில். அதை நான் வந்து என்னால் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியோடு கனெக்ட் பண்ணி ஒரு சம்மந்தப்படுத்தி என்னால் ஒரு ஸ்டோரி டெல் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அது எளிமையாக இந்த சமூக ஊடகங்களில் போய் சேரும். அதனால் வந்து பெண்களே உங்களுக்கு சொத்து உரிமை வந்த வரலாறை நீங்கள் பார்த்துக்கங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷமாக 300 வருஷமாக நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உங்கள் கையில் அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தான், அது வந்து ஆதிக்க சமூக பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட சமூக பெண்ணாக இருந்தாலும், நடுஜாதி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு இன்றைக்கி வந்து ஈக்குவல் ரைட்ஸ் சொத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த சமூக நீதி ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசிகிட்டு இருந்த இயக்கங்கள் மக்களால் தான் அவங்களால நெருங்களால் தான் இந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை வளைக்கிறதுல சாதாரண வேலை கிடையாது. இந்த சட்டத்தெல்லாம் வளைச்சி பெண்களுக்கு சொத்துரிமையை தலைவர்கள் பெருந்தலைவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகவும் நன்றியாக இருந்து அதே போல் இந்த சொத்தை காப்பாற்றி நிலம் உங்கள் எதிர்காலம் நான் சொல்லிட்டு வரேன். பெண்களுக்கும் தான் சொல்கிறேன், நிலம்தான் உங்கள் எதிர்காலம், நிலத்தோட கடந்த காலம் இது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நிகழ்காலம் எதுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சொத்துக்கள் பெண்களும் சேர்க்கணும், சொத்துக்கள் வாங்கணும் சேர்க்கணும். உங்களோட தாத்தா சொத்தாக இருந்தாலும் பாட்டி சொத்தாக இருந்தாலும் சரி, தந்தை சொத்தாக இருந்தாலும் சரி, உங்கள் உரிமையை நிலைநாட்டி காப்பாற்றிக்கணும், அதை பராமரிக்கணும், அதை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துக்கணும். ஆக பெண்களும் சொத்துக்களோடு வாழணும், சொத்துக்கள் பெண்களுக்கும் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெண்களுக்கும் வரட்டும். நன்றி, வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம், நிலம் உங்கள் எதிர்காலம். இந்த புத்தகம் வந்து நான் எழுதியிருக்கேன். சொத்து வச்சுருக்கிறவங்க, சொத்து சிக்கலில் இருக்கிறவங்க, சொத்து வாங்குகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த புத்தகம் வந்து மிகவும் பயனுள்ள புத்தகம். நிச்சயமாக இதனை வாங்கி எனக்கு ஆதரவு கொடுங்க. இதே புத்தகம் கிண்டில் எடிஷனில் புக்காக இருக்குது. இதே புத்தகம் கிண்டில் எடிஷனில் புக்காக இருக்குது. அந்த புக்கை வாங்கி வெளிநாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் சொத்து வச்சுருக்கிறவங்க வாங்கி இதை படித்து இதை வந்து நீங்கள் வந்து சொத்து சம்மந்தமான விஷயங்களில் இதை பயன்படுத்திக்க நீங்களும் பலன் பெறணும். ஏன்னா நாலேஜ் இஸ் த வெல்த். சொத்து சம்மந்தப்பட்ட அறிவு சொத்து கிடையாது, சொத்து சம்மந்தப்பட்ட அறிவு தான் சொத்து. அதனால் வந்து சொத்துக்கள் சேர்றதுக்கு இந்த அறிவு வரட்டும். அதற்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே வந்து நிலம் சம்பந்தப்பட்டு ஒரு கல்வி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறது நான் தான், பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமின்ட்டு.
அந்த அகாடமியில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக என்கிட்ட வந்து ஆவண எழுத்தர் பத்திரம் எப்படி எழுதலாம், எவ்வளோ சிறப்பாக எழுதலாம், எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பத்திரம் எழுதணும், கடந்த கால தவறுகளை திருத்தணும், நிகழ்கால டிரான்ஸ்ஃபரை முழுமையாக காட்டணும் அப்படின்னு பத்திரம் எப்படி எழுதணுமோ அதை நான் சொல்லித்தரேன். ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நிலத்தில் எடுக்கிற வரலாறு எல்லாம் எப்படி தெரிஞ்சுருக்கணும், சொத்துரிமையெல்லாம் எப்படி தெரிஞ்சுருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். அதற்கப்புறம் வந்து ஒரு சொத்து வாங்குறவங்க சொத்து சிக்கல் இருக்கிறவங்களுக்கு எப்படின்றதெல்லாம் வகுப்பு எடுக்கிறேன். அதனால் வந்து அதனை இந்த ஆன்லைன் வகுப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். லா ஃபார்ச்சூன் ரியல்டி அண்ட் கன்சீல் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் சென்னையை சுற்றி இருக்கிறதுலையும் பாண்டிச்சேரி சுற்றியில் இருக்கிறதையும் நிலத்தில் இருக்கிற சிக்கல், சர்வே சிக்கல், நிலம் அளக்கிறது, ஃபென்சிங் போடுறது, பவுண்ட்ரி இஷ்யூ இதெல்லாம் நேரடியாக வந்து கள ஆய்வு செய்து நானே வேலை பார்த்து உங்களுக்கு தரேன் நியாயமான சேவை கடனோடு. அதற்கு ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் கோயம்புத்தூரில் கணபதியிலையும் சென்னையில் ஸ்பென்சர் பிளாசாலையும் பிராப்தம் ரியல்டர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் அதாவது ஸ்கீம் பேஸில் பிளாட்டுகள் விற்றுக்கிட்டு இருக்கேன். கடந்த 15-16 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ரொம்ப நாள் விற்றுக்கிட்டு வர ஸ்கீம் பேஸில் விற்றுக்கிட்டு வர நிறுவனம் நடத்திக்கிட்டு வரது நான் தான். அதுலேயும் வாங்கி பயன்பெறுங்கள். இது இல்லாமல் நிலம் உங்கள் எதிர்காலம் பல மாநில கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டி இது வந்து உருவாக்குறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன். இது உருவாக்கி இதன் மூலமாக மிக குறைவான விலையில் அதாவது 2000 ரூபா போகிற இடம்னா மார்க்கெட்டில் 1000 ரூபா சதுர அடிக்கு வீட்டு மனைகளை உருவாக்கி நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கணும். கூட்டுறவு சொசைட்டி மூலமாக மத்திய அரசு மாநில அரசு நிதி உதவி சப்போர்ட்டோடு கொடுக்கணுன்றதுனால அதற்காக வந்து என்னையும் முழுசாக வந்து டெடிகேட் பண்ணி இந்த வேலைகளை எல்லாம் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இது போன்ற வேலைகள் அதாவது சொத்து விஷயத்தில் A to Z நிலம் சம்மந்தப்பட்டதில்லை. உங்களுக்கு ஏதாவது என்னோடய பேச்சுக்களோ எழுத்துக்களோ என்னோடய புத்தகங்களோ என்னுடைய யூடியூபோ இல்லை என்னுடைய வேலைகளோ சேவைகளோ என்னோடய ஆன்லைன் கோர்ஸுகளோ ஏதாவது முறையில் உங்களோட டெவலப் பண்ணிவிடும். அதுதான் அது உங்களை மாற்றிவிடும். அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னோடய பர்பஸ், அதுதான் என்னோடய மிஷின், அதுதான் என்னோடய வாழ்நாளில் நான் என்ன அதுக்காக டெடிகேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து நான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பர்பஸ்ஃபுல்லான லைஃப் நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கிற என்னை போன்ற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நிச்சயமாக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்து இந்த என் கூட பயணிக்கிறவங்க பயணிங்க. உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. நன்றி, வணக்கம். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும்.